இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவன் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். ஈசாக்கு தன் குமாரனாகி ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோப்பை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் அடைய வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஏசாவை ஈசாக்கு மரிப்பதற்கு முன்பாக என் மரணம் நேரிடப் போகிறது, அதற்கு முன்பதாக நீ வனத்தில் போய் வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தமாக அதை கொண்டு வந்து எனக்கு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியா என்று சொல்லி தகப்பன் மூத்த மகனாகிய ஏசாவிடம் பேசும் பொழுது தாயாகிய ரெபேக்காள் கேட்டு அது இளைய மகனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவள் செய்கிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால் அப்ப இந்த காரியம் தெளிவாக நமக்கு தெரியும். நாம் வாசித்திருக்கோம், கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தின் நிமித்தம் மூலமாய் நம்மளோடு ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னவென்றால், யாக்கோப்பு ஏசாவை அவன் ஏமாத்தணும்னு நினைக்கல. தன் தாய் சொல்லி கொடுக்கிறா, அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் போகக்கூடாது, நீ அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு பெரிய ஆள் மாறாட்டமே அங்கு நடத்தப்படுகிற ஒரு காரியத்தை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அவன் கையில், ஏசாவுடைய கையெல்லாம் ரோமமாய் இருக்கும், யாக்கோப்பு கையில் அது இருக்காது. உடனே ஆட்டுத்தோலை எடுத்து காலையில் பொத்தி, பாருங்க, அவன் தகப்பனார் சொல்லுகிறது சத்தமோ ஏசாவின் யாக்கோப்பின் சத்தம் ஒவ்வொரு காரியம் சொல்லுது. ஆனா தோற்றம் எல்லாம் ஏசாவை போல இருக்கிறதே அப்படின்னு சொல்றான். மோந்து பார்த்துட்டு அவனை சந்தேகப்பட்டு முகந்து பார்க்கிறான். சரி, பிள்ளைய ரொம்ப சந்தேகப்படக்கூடாது என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்க முடியுது. உடனே இந்த காரியம்லாம் நம்ம வாசித்து வந்தோம்னா, அதுக்குள்ள உனக்கு இந்த பொருளை வேட்டையாடிட்டு வந்துட்டியா அப்படின்லாம் கேட்கிறாரு. ஆமா, அப்போ ஒரு பொய், அடுத்து பொய் பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் தன் தாயின் மூலமாயும் தானும் சேர்ந்து சகோதரனை ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம் நடக்கிறது. பிரியம், ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரனை நேசி. உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை நேசிக்கலைன்னா வேற யாரை நீ நேசிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப கூட பிறந்த சகோதரனை நேசிப்பதில் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையுள்ள இருக்கிறோம். ஒருவேளை அநேக இடங்கள்ல சகோதரர்களுக்கு விரோதமான காரியங்கள், சகோதரர்களே செய்கிற காரியங்கள் இங்கே போல ஏசாவை போல யாக்கோப்பை போல நடக்கிறது. 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அங்கு ஒரு ஆள்மாறாட்டம் நடத்தப்படுகிற ஆசீர்வாதத்தை சுதந்திர விட்டு ஏசா கதறான், தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீ வைக்கலையா அப்படின்னு சொல்லி. அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லைமான எல்லா ஆசீர்வாதத்தையும் உன் சகோதரனுக்கு நான் கொடுத்துட்டேனே சொல்லி புலம்புகிறதை நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, மூத்த மகனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஆண்டவர் அதை சொன்னது போல எல்லா குடும்பத்திலும் அது நடக்கிறது. ஆனா இளையகுமாரனுக்கு ஒரு குடும்பத்தில் இருந்தால் எல்லாருக்கும் சமமா செய்யணும்ன்ற இந்த நாள்ல அரசாங்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா கூட பிறந்த சகோதரனுக்கு விரோதமான காரியத்தை சகோதரர்கள் செய்யாதபடிக்கு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனை ஏமாத்தி மற்ற சொத்துக்களை அகபரித்துக் கொள்கிற காரியம் எத்தனை இடத்துல நடக்குது நமக்கு தெரியும். தாயை கூட்டிட்டு போய் தகப்பனை கூட்டிட்டு ஏமாத்தி என்ன செஞ்சாங்க, டாக்குமெண்ட்ல கையெழுத்த வாங்கி அப்படி செய்யறாங்க. நல்ல இருதயத்தில் யோசித்து மற்ற எத்தனை குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கிறது பாருங்களேன். ஆனா அது வேதனையை கூட்டும். 14 வருஷம் பாருங்க கஷ்டப்படுகிறான் ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கையில கொடுக்குறான். அதுவும் தேவ சமூகத்தில் பிள்ளைகளெல்லாம் தனியாக அனுப்பி தேவ சமூகத்தில் இரவும் பூரா உட்கார்ந்து போராடி தேவதூதரோடு போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். யாரு? யாக்கோப்பு. ஆனா பாருங்க, யாக்கோப்பு வரும் பொழுது ஏசா பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட இருக்கிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடையாது. அவங்க அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நீ வேட்டையாடு, உன் கையின் பிரயாசங்கள் உன்னுடைய திறமையினாலும் நீ ஆசீர்வதித்துக் கொள்ளவே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இவன் 14 வருஷம் ஆடு மேய்த்து மாடு மேய்த்து அவன் பட்ட கஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னா 14 வருஷம் பயங்கர கடினப்பட்டு வெயிலும் அந்த காரியத்தை அவர் லாபானோடு சொல்ல வெயில் மழை பனி குளிர் எல்லாத்திலும் இருந்து தான் நான் இப்படி வந்திருக்கிறேன். பல நெருக்கத்தின் வழியாய் ஆசீர்வாதத்தை கடந்து செல்வதற்கு நாம் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம்
உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்ப. உன் சகோதரனை முதல்ல நேசிக்கணும். உன் சகோதரனுக்கு விரோதமான காரியத்தை செய்யாதபடிக்கு, உன் சகோதரிக்கு விரோதமான காரியத்தை செய்யாதபடிக்கு. எப்படிலாம் ஒரு ஆளுடைய சொத்தை ஏமாத்தி வாங்கிடலாம். ஏற்கனவே யாக்கோப் என்ன செய்யறாரு, சகோதரன் வெளியே காட்டுல இருந்து வெளியே களைப்போடு வரான், அவன் ஜீவன் போற நிலைமையில வரான், அப்படியே தவித்த வாய்க்கு தண்ணி கூட இல்லாதபடி வரான். எனக்கு அவன் சமைத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் என்ன செய்யறான், எனக்கு கொஞ்சம் இந்த கூழ்ல, நீ சமைக்கிற கூழ்ல கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லி கேட்கறதை நான் பார்க்க முடிகிறது. அப்போ ஏசா என்ன சொல்றான் பாருங்களேன், இது யாக்கோப்பு. அப்போ சேஷ்ட புத்திர பாகத்தை என்னாச்சு, எனக்கு கொடுத்துட்றியா? அவ என்ன எதுல கேட்டான் அப்படின்னு தெரியாது. ஆனா அங்க ஒரு எத்தன் என்று சொல்லப்படுகிற காரியத்துக்கு யாக்கோப்பு அங்க அங்க நிக்கிறத பார்க்க முடியுது. நான் சாப்பாடு தரேன், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்னாச்சு வித்து போடு அப்படின்னு சொல்லி. இது தேவ திட்டமாக இருந்தாலும், ஒருவேளை முன்குறிக்கப்பட்டிருந்தாலும், ஆனா சகோதரனுக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடாது என்பதை நான் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் பேசுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளையும் கடைபிடிக்கிற இந்த நாட்கள்ல சகோதரனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நாம் செய்ய கரம் எடுக்காதபடி எச்சரிக்கையாய் நம்மை ஆண்டவர் காக்கும்படியே நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, குடும்பத்துல ஏதாவது சொத்து பிரச்சனை தான் வரும். அப்ப இந்த சொத்து பிரச்சனையில சமமா, ஒருவேளை மூத்த சகோதரர்கள் இருந்தீங்கன்னா எங்க இளைய சகோதரர்கள் சமமா கொடுக்கறதுல ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, அந்த குறைச்சல் வந்து விடக்கூடாது. எல்லாத்துக்கும் உங்க தகப்பனை போல இருந்து அதை சரி செய்து கொடுக்க வேண்டும். தகப்பன் என்ன சொல்றாரோ அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஒருவேளை இதுல ஏமாத்தி இடையில தகப்பனை கூட்டிட்டு போய் ஏமாத்தி டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி அந்த சொத்தை அபகரிக்கணுன்ற எண்ணம் ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்குமா? அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அந்த காரியத்தில் உங்க சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய, சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய அது சரிக்கு சமமான காரியத்தை அதை உதவி செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. உதவி கிடையாது, அது கொடுக்கிறது. அவங்க காரியத்தை நீங்க அபகரித்திருக்கிறீங்க, அந்த காரியத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா தேவ சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கடைபிடித்து உங்கள் சகோதரனுக்கு அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதம். தெரியாம நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, வேதத்தை நான் படிக்கல, பைபிள் இப்படிலாம் எழுதி இருக்கிறது, நான் என் சகோதரனுக்கு விரோதமாய் நான் செஞ்சுட்டேன், அவன் சொத்தை ஏமாத்தி வாங்கிக்கிட்டேன். வேதம் சொல்லுகிறது, உன் எல்லைக்குறியை மாற்றாதிருப்பாயாக. உங்களுக்கு டாக்குமெண்ட்ல எழுதப்பட்ட இடம் வந்து ஒரு குறிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு மால் இருக்கு, மால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இங்கிருந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் அப்படி செய்யறாங்க. அந்த எல்லைக்குறியை மாத்துறதுல ரொம்ப தெளிவானவங்க. ஆண்டவர் அதுல எப்பயும் கவனமா இருப்பார். அதான் வேதம் எழுதி இருக்கிறது, உன் எல்லைக்குறியை மாத்த, அது சாபம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்தவன் இடத்த கொஞ்சம் ஆட்டையை போடுறதுக்கு கொஞ்சம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆண்டவர் அதை ஆசீர்வாதத்தை தள்ளி போட்டு விடுவார். பிரியமானவர்களே, நீங்க விட்டு கொடுங்க, ஒரு அரை அடி எடுத்துனா போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், அதுக்கு மேன்மையான காரியத்தை செய்வார். அங்க போய் சண்டையை போட்டு எப்படா அந்த அரை அடி இடத்த எடுக்கிறது, எக்ஸ்ட்ரா எடுக்கிறது அப்படின்னு நினைச்சோம்னா அதை ஆண்டு ஒரு நாள் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமானவர்களே, பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வாக்கு கொடுத்துட்டாருன்னா நம்ம தவறு செய்யும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கடினமாக ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நேரம் தள்ளப்படுவோம். அப்ப சில காரியங்களை ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்க, உன் சகோதரனை நேசி, உன் சகோதரனுக்கு விரோதமான காரியத்தை நீ செய்யாத, உன் சகோதரிக்கு விரோதமான காரியத்தை செய்யாத, அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய, இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்டதான காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை சரிக்கு சமமாய் எல்லாரும் சேர்ந்து சமமாய் பிரித்து கொடுக்கறதுல கவனமாய் இருக்கணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியா கொடுத்துடணும். பிரியமானவர்கள், ஒருவேளை அப்படி கொடுக்கலன்னா ஆசீர்வாதம் தடைபட்டு போகும் என்பதுல அது ஒரு சந்தேகமும் இல்லை. ஒருவேளை ஆசீர்வாதம் இருக்கும், ரொம்ப நாள் நீங்க பிரயாசப்படணும், கஷ்டப்படணும். ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி சகோதரன் உயர்வதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்கள், அதனால ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் பாருங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாய் உங்க சகோதரனுடைய சொத்துக்களை ஏமாத்தி நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது உடனே எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை கொடுத்துருங்க. அது 1/2 சென்ட்டோ 1 சென்ட்டோ இல்லை, ஏன்னா அந்த இடத்த கொடுக்க முடியலன்னா
போய் அவனோட ஒப்புரவாகி, உன் சகோதரியோட ஒப்புரவாகி, உன் சகோதரனோட ஒப்புரவாகி, யாருக்கு நீங்கள் அந்த காரியத்தை செய்யணும் அவங்களோட ஒப்புரவாகி, நான் இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, இந்த கணத்தை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க மனதார உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அவங்க இருதயத்தில் காணப்படுகிற அந்த சாப காரியங்கள், உங்களை எதிர்த்து கொட்டின அந்த காரியங்கள்லாம் மாறி போயிடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இங்கு யாக்கோப்பு ஏசாவுக்குள்ள நடந்த ஆள்மாறாட்ட காரியங்கள், ஆண்டவரே, சொத்துக்களை அபகரிக்கிற இந்த காரியங்கள் எங்களுக்கு ஒரு நாள் வராதபடிக்கு என் தேவன் கர்த்தர் எங்களை நீதிமான்களாய் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.